தென்னிந்திய திருச்சபை ஹைகிரவுண்ட் சேகரம் நல்மேய்ப்பர் ஆலயத்திலிருந்து கர்த்தருடைய நாமத்திலே உங்களை பட்சமாய் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த பரிசுத்த ஞாயிறு ஆராதனையை நாம் நம்முடைய வீடுகளிலே நம்முடைய ஸ்தானங்களிலே அமர்ந்து குடும்பமாக கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பயத்தோடு நடுக்கத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ள உங்களை பட்சமாய் அழைக்கிறேன். இந்த கொரோனாவின் காலத்தில் கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற ஊரடங்குக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். அது நமக்கு ஒரு பாதுகாப்பை தருகிறது. நீங்கள் கட்டாயமாக முகமூடி அணிந்திருக்க வேண்டும், மாஸ்க் அணிந்திருக்க வேண்டும், கிருமி நாசினி கொண்டு உங்களுடைய கரங்களை சுத்திகரிக்க வேண்டும். வெளியே சென்று வந்தீர்கள் என்றால் முகத்தை கழுவ வேண்டும். இன்னுமாக ஆவி பிடிப்பது மிகவும் நல்லது. ஓம இலை, துளசி, வெற்றிலை போன்ற இலைகளை போட்டு அதோடு மிளகு நீங்கள் போடலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அந்த ஆவி உங்களுக்கு அது ஒரு பலனை தருகிறது. மூக்கு பகுதியை அது பாதுகாக்கிறது. அடிக்கடி நீங்கள் அவ்வப்போது வெந்நீர் பருகுங்கள். அது உங்களுடைய தொண்டைக்கும் இதமாக இருக்கும். யாரிடமும் பேசுவதாக இருந்தால் மாஸ்க் முகமூடி அணிந்து நீங்கள் பேச பட்சமாய் அழைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். ஜனங்கள் தத்தளிப்பார்களாக. அவர் கேருபீன்களின் மத்தியில் வீற்றிருக்கிறார். பூமி அசைவதாக. கர்த்தர் சியோனில் பெரியவர். அவர் எல்லா ஜனங்கள் மேலும் உயர்ந்தவர். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவருடைய பரிசுத்த பர்வதத்துக்கு நேராக பணியுங்கள். நம்முடைய தேவனாய கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர். செபம் பண்ண கடவோம். பரமதகப்பனே, இந்த பரிசுத்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை ஆன்லைனிலே நாங்கள் கவனித்து வீடுகளிலே குடும்பமாக இணைந்து எங்களுடைய ஸ்தானங்களிலிருந்து இந்த ஆராதனையிலே இணைந்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்க எங்களுக்கு வாய்ப்பு தந்திருக்கிறீர். இம்மட்டுமாக நீ தந்த சுகம் பலனுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எல்லா நிலையிலும் உடைய ஜனத்தை பாதுகாத்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உம்மை பணிந்து உம்மை தொழுது கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இந்த பரிசுத்த ஆராதனை கர்த்தருக்கு மகிமையை கொண்டு வருவதாக. இந்த ஜனத்தை சகல விதத்திலும் ஆசீர்வதிப்பீராக. சுயனமாக பலவீனமாக இருக்கிறவர்களுக்கு கர்த்தருடைய சமூகத்திலிருந்து வல்லமை பாய்ந்து சென்று பெரிய விடுதலையை அவர்களுக்கு கட்டளையிடுவதாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்து மூலமே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. கர்த்தருக்கு மகிமையாக. கீதங்கள் 65வது பாடலை பாடுவோம். உன்னதமான கர்த்தரே.
கீதங்கள் 65. பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஜெபம் பண்ண கடவோம். பரமண்டலங்களில் இருக்கிற பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இருந்தாலும் எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்கப்படாமல் தேவனைகளை ரட்சித்துக் கொள்வோம். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் தேவைகளே. ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே, ரட்சிக்க விரைவாய் வாரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 119 33ஆம் வசனம் முதல் 40ஆம் வசனம் வரை. 119ஆம் சங்கீதம் 33ஆம் வசனம் முதல் 40ஆம் வசனம் வரை மாறி மாறி வாசிக்கலாம். கர்த்தாவே, உமது பிரமாணங்களின் வழியை எனக்கு போதியும். முடிவு பரியந்தம் நான் அதை காத்துக்கொள்வேன். எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கைக்கொள்வேன். உமது கற்பனைகளின் பாதையில் என்னை நடத்தும், நான் அதில் பிரியமாயிருக்கிறேன். என் இருதயம் பொருளாசையை சாராமல் உமது சாட்சிகளை சார்படி செய்யும்.
மாயையை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும். உமக்கு பயப்படுகிறதற்கு ஏற்ற உமது வாக்கை உமது அடியனுக்கு உறுதிப்படுத்தும். நான் அஞ்சுகிற நிந்தையை விலக்கி அருளும். உம்முடைய நியாய தீர்ப்புகள் நல்லவைகள். இதோ உம்முடைய கட்டளைகள் மேல் வாஞ்சையாயிருக்கிறேன். உமது நீதியால் என்னை உயிர்ப்பியும். நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோமாக. வானத்தையும் பூமியையும் படைத்த அவர் உட்காருவோம். ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த நாளிலே கர்த்தருடைய நாமத்திலே கர்த்தரை தொழுது கொள்ளும் பாக்கியத்தை கர்த்தருடைய ஜனமாகிய நமக்கு கர்த்தர் நமக்கு அருளி செய்திருக்கிறார். நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவரை உளமாற தொழுது கொள்வதற்கும் அணிந்து கொள்வதற்கும் ஏதுவாக ஆராதனையிலே நான் பாடல் பாடி ஆராதிப்பது கர்த்தருடைய நாமத்துக்கு மேன்மையாக இருக்கிறது. அது கர்த்தருடைய ஜனத்தை கர்த்தருக்குள்ளாக கட்டுகிறது, உருவாக்குகிறது, நிர்மாணம் செய்கிறது. அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்று நல்மைப்பெரு ஆலய வாலிபர்கள் வந்து கர்த்தரு மகிமையாக பாடல்களை பாடி நம்மை கர்த்தருடைய ஆராதனையிலே அர்ப்பணிப்பார்கள். இப்பொழுது அருமையான நம்முடைய திருச்சபை வாலிபரை பட்சமாய் அழைக்கிறேன். இந்த அருமையான பரிசுத்த ஓய்வு நாளிலும் ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிறவங்க யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் இம்மட்டும் நம்மளை காத்து வழிநடத்தி வந்திருக்கிறார். அவருடைய கிருபைகளை எண்ணி அவருடைய அன்பை எண்ணி நம்ம துதித்து ஸ்தோத்தரித்து பாடப்போகிறோம். உங்கள் கரங்களிலே கன்வென்ஷன் கீதங்கள் வைத்திருப்பீர்களானால் 281வது பாடல், இந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் இந்த நாமத்தை போற்றிடுவேன் என்ற பாடலை யாவரும் சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோம். அன்புள்ள ஆண்டவரே சுவை நான் உங்கள் நாமத்தை போற்றிடுவேன். எந்த அன்புள்ள ஆண்டவரே சுவை நான் உங்கள் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்து உயிர் தந்த தெய்வம் நீரே. ஆனந்தம் ஆனந்தமே அள்ளும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீர் வாக்கு மாறாதவரே. ஆனந்தம் ஆனந்தமே
அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவே. உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவே. உம்மை அல்லாதி பூமியில் யாரையும் நம்பிடு, உயிருள்ள தெய்வம் நீரே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. எந்தன் சிருஷ்டிகரே, உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே. எந்தன் சிருஷ்டிகரே, உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட அளித்தீர் பரிசுத்த ஜீவியமே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. வெள்ளியுமோ பெரும் பேர் புகழோ பண ஆஸ்தியும் வீணல்லவோ. பொன்வெள்ளியுமோ பெரும் பேர் புகழோ பண ஆஸ்தியும் வீணல்லவோ. பரலோகத்தின் செல்வமே என் அருளேசுவே போதும் எனக்கு நீரே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்த பாடலாக கன்வென்ஷன் கீதங்கள் 234வது பாடலை யாவரும் சேர்ந்து பாடுவோம். பாவத்தின் பல நரகம் ஓ பாவி நடுங்கிடாயோ என்ற பாடலை. நம்முடைய தேவனுடைய வருகையை உலகமெங்கிலும் இருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் சாட்சி கொடுத்து கொண்டு இருக்கின்றன. அவருடைய வேதத்தில் உள்ள வசனங்கள் ஒவ்வொன்றும் துல்லியமாய் நிறைவேறி வருகிறது. இந்த காலத்திலும் ஆண்டவருடைய வருகையை காத்திருந்து நம்ம ஆண்டவருடைய பாதத்திலே ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். பாவத்தின் வர நரகம் ஓ பாவி நடுங்கிடாயோ. காண்பதெல்லாம் அழியும், காணாததல்லோ நிச்சயம். இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலம்தான் மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலம்தான் மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். உலக இன்பம் நம்பாதே, அது நீச்சையாவும் மொழியும். உன் ஜீவன் போகும் நாளிலே ஓர் காசும் கூட வராதே.
கொஞ்சம் காலம்தான் மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலம்தான் மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். காலமெல்லாம் போகுதே உலகமாய்கையிலே, ஓ தேவ கோபம் வரும் முன் உம்மீற் பரண்டை வாராயோ. இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலம்தான் மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலம்தான் மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். தேவன் பின் வெள்ளம் ஓடுதே கல்வாரி மலை தண்ணீரே, உன் பாவம் யாவும் நீங்கி போ அதில் ஸ்நானம் செய்வதாலே. இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலம்தான் மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலம்தான் மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். பாவியான என்னையும் என்னே சரைச்சு கொண்டாரே, ஓ பாவினியும் ஓடிவா தேவாசீர்வாதம் பெறுவாய். பாவியான என்னையும் என்னே சரைச்சு கொண்டாரே, ஓ பாவினியும் ஓடிவா தேவாசீர்வாதம் பெறுவாய். இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலம்தான் மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலம்தான் மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். ஆமென். நம்மளுடைய தேவாதி தேவன் வானங்கள் மீதிலே வெகு சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருடைய வருகையை நாம் எதிர்கொள்ள யாவரும் ஆயத்தமாக இருக்கிறோமா என்பதை நாம் ஒரு நிமிடம் சிந்தித்து பார்ப்போம். இந்த வேளையிலும் கூட ஆண்டவர் இம்மட்டும் நம்ம ஒவ்வொருவரையும் கண்ணின் மணி போல பாதுகாத்து வழிநடத்தி வந்திருக்கிறார். அவருடைய கிருபை, அவருடைய அன்பை எண்ணி அவருக்கு ஒரு சில நிமிடங்கள் நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போகிறோம். நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து நம்மளுடைய இருதயத்தை ஆண்டவரிடத்தில் திறந்து நம்மளுடைய நன்மைகளுக்காகவும் நம்மளுடைய ஆரோக்கியத்துக்காகவும் இம்மட்டும் அவர் நம்மை வழிநடத்தி வந்த கிருபைகளுக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். ஒருவேளை சென்ற நாட்களிலே அநேகர் நம்மை விட்டு பிரிந்து போயிருக்கலாம். எத்தனையோ பேருடைய ஜீவன் அவங்க இழக்க கொடுத்திருக்கலாம். ஆனால் இம்மட்டும் நம்ம ஜீவனோடு இருப்பது நம்மளுடைய பரிசுத்தம் அல்ல, நம்மளுடைய நீதி அல்ல, அவருடைய சுத்த கிருபை நம்மை இம்மட்டும் தாங்கி வழி நடத்தி வருகிறது. ஒரு நிமிஷம் தேவனுக்கு நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். நம்மளுடைய மற்றவர்களை காட்டிலும் நம்ம ஒன்று பரிசுத்தவான்கள் அல்ல, ஒருவேளை நீதிமான்கள் அல்ல. ஆனாலும் அவருடைய கிருபை இம்மட்டும் நம்மளை தாங்கி வழி நடத்துகிறது. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஒருவேளை நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி நன்றி ஐயா. ஆண்டவரே, நீங்க எங்களை
எங்களை காத்து வழி நடத்தி வந்ததற்கு நாங்கள் எத்தனை கோடி நன்றிகளை ஏறெடுத்தாலும் ஆண்டவரே அது போதாது சுவாமி. அப்பா, எங்களுடைய இருதயத்தை திறந்து சுவாமி ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்த நாங்கள் கடமைப்பட்டு இருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே உங்களுடைய கிருபை எவ்வளவு பெரியதப்பா ஆண்டவரே. இம்மட்டும் எங்களை ஜீவனோடு வைத்திருக்கிறீங்களே, எங்களை குறித்த உங்களுடைய திட்டம் எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும் மட்டும் ஆண்டவரே இம்மட்டும் காத்து வந்திருக்கிறீங்களே சுவாமி. மனதார நன்றி சொல்வே, மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வே, இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உணர்த்தினீரே. இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் நம்மை காத்து வழி நடத்தி வந்த தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லாமல் எப்படி இருக்க முடியும்? இருக்கிற இடங்களிலே உங்களுடைய வாய்களை திறந்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு நம்ம ஒரு விசை நன்றி செலுத்துவோமா? உலகமும் வானும் கொல்ல முடியாத சர்வ வல்லமையுடைய தேவன் நம்மளுடைய சொந்தமாயினார். அவர் நமக்கு ஒவ்வொரு காரியமும் ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய உள்ளங்கையிலே நம்மளை வரைந்து நம்மளை பாதுகாத்து வருகிறார். எபினேசர் நீதானையா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன்? அந்த சராசரத்தை படைத்த தேவனாயிருந்தும் அவருடைய கண்கள் உங்க ஒவ்வொருவர் மீதும் என் மேலும் உங்கள் மீதும் நோக்கமாய் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் என்னுடைய மகளுக்கு என்ன வேண்டும், என்னுடைய மகனுக்கு என்ன வேண்டும் என்று நம்மளை பாதுகாக்க பறந்து காக்கும் பட்சியை போல ஆண்டவர் வேளையிலே நம்மளை பாதுகாத்து வருகிறார். அவருக்கு நன்றி சொல்லுவோமா? நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. எத்தனையோ வியாதியின் படுக்கையிலிருந்து ஆண்டவர் நம்மை மீட்டு கொண்டு வந்திருக்கிறாரு. அதை எல்லாம் நம்ம நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நம்மளுடைய பலன் அல்ல, ஆண்டவருடைய பூரணமான பலன், உன்னத பலன் நம்மை சுகமாக்கி நம்மை மட்டும் காத்து வந்திருக்கிறது. நன்றி சொல்லுவோமா? நன்றி சொல்வேன். சுகமானேன் சுகமானேன் தடுமுகளா சுகமானேன், என் குடும்ப மருத்துவ நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. உள்ளத்தின் ஆழத்தில் நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. அப்பா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்நாள் மட்டும் ஆண்டவரே கண்மணி போல பாதுகாத்து வந்திருக்கிறீங்க சுவாமி. அப்பா, இம்மட்டும் உம்மை துதிக்க எங்களுக்கு கிருபைகளை தந்திருக்கிறீங்க அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, நீ ஒரு நிமிடம் எங்களை மறந்து போனால் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை என்னவாகும் சுவாமி? ஆண்டவரே, நாங்கள் நிர்மூலமாகி போய்விடுவோம் தகப்பனே. ஆண்டவரே, புல்லின் பூவை போல உதிர்ந்து போகிற அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே எங்களை மட்டும் காத்து வழி நடத்தி வந்திருக்கிறீங்களே. எங்களை ஆட்சி தேய்ச்சி பராமரித்து வழி நடத்தி வந்திருக்கிறீங்களே சுவாமி. ஆண்டவரே, ஒவ்வொரு பொழுதும் ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தினாலும் அது போதாது சுவாமி. ஆண்டவரே, எங்களுடைய உதவிகளின் பலியினாலும் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, உமக்கு மாத்திரமே துதிகளையும் நன்றிகளையும் செலுத்துகிறோம் அப்பா.
நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஆண்டவரே, எங்களுடைய நன்றி பலிகளை, துதி ஸ்தோத்திர பலிகளை என் தேவனேற்று ஆண்டவரே சுகந்த வாசனையாய் நீங்க நுகர்ந்து கொள்ளுங்க சுவாமி. ஆண்டவரே, எங்களை உங்களுடைய கரத்தில் படைக்கிறோம் சுவாமி. ஆராதனை வேலை முழுவதுமாய் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆண்டு கொள்ளுங்க. உங்களுடைய ஆளுகைக்குள்ளாக அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். இந்த வாரத்திலே தன்னுடைய பிறந்த நாள் திருநாளை அனுசரிக்கிறவர்கள் பெயர்களை வாசிக்கிறேன். 6ஆம் தேதி செல்வி மேக்தலின் பெலிசிட்ரா, 6ஆம் தேதி திரு சங்கர் கணேஷ், 7ஆம் தேதி திரு ரூசோ பிராங்க்லின், 7ஆம் தேதி செல்வி ஏ ரெனிசா, 8ஆம் தேதி திருமதி மார்டினா சுகந்தரஞ்சினி, 8ஆம் தேதி திரு ரூபன் டேவிட் ராஜ், 9ஆம் தேதி திரு டேனியல் இன்பராஜ், 9ஆம் தேதி செல்வன் பி ஜீவன், 10ஆம் தேதி திரு ஜே ஆனந்த் இம்மானுவேல், 10ஆம் தேதி திரு ஜி செல்வின் ஜோயல், 11ஆம் தேதி செல்வன் ஏ ராஜேந்திரன், 11ஆம் தேதி திருமதி உமா காந்தி, 11ஆம் தேதி செல்வன் ஐ ஜோன்ஸ் பிளஸ்வின், 12ஆம் தேதி செல்வன் ஏ ஜான்சன் அருள், 12ஆம் தேதி திருமதி ஜெபராணி, 12ஆம் தேதி திருமதி ஆர் ஜெமிமால் கிறிஸ்லைட் ஆகியோர் இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாளை அனுசரிக்கிறார்கள். தங்களுடைய திருமண நாளை அனுசரிக்கிறவர்கள் 6ஆம் தேதி திருமதி என் திரு எஸ் அன்பு தம்பதியர்களும், 11ஆம் தேதி திருமதி என் திரு டி சாமுவேல் ராஜா சிங் தம்பதியர்களும், 11ஆம் தேதி திருமதி என் திரு டி ஞான சுயம்பு தம்பதியர்களும், 12ஆம் தேதி திருமதி என் டாக்டர் டி ரூஃபஸ் தம்பதியர்களும், 12ஆம் தேதி திருமதி என் திரு பி அறிவழகன் தம்பதியர்களும் தங்களுடைய திருமண நாளை அனுசரிக்கிறார்கள். பிறந்த நாள் திருமண நாளை அனுசரிக்கிற அருமையான திருச்சபையின் மக்களை அன்போடு கூட வாழ்த்துகிறோம். இப்பொழுது நம்முடைய பாடல் குழுவினர் வாழ்த்து பாடல் பாடுவார்கள். தொடர்ந்து நம்முடைய குருவானவர் அம்மா அவர்கள் ஜெபிப்பார்கள். சங்கீதம் 115 11ஆம் வசனம். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடவுமாயிருக்கிறார். எங்கள் அன்பின் பரமபிதாவே, இந்த வாரத்திலும் தங்களுடைய பிறந்த நாட்களை, தங்களுடைய திருமண நாட்களை ஆசரிக்கிற அருமையான பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை நம்பி இருக்கிறவர்களுக்கு நீர் துணையும் கேடகமாக இருக்கிறீர், நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் இந்த வருடத்திலே நீர் அவர்களுக்கு துணையும் கேடகமாக இருந்துள்ளும். ஒவ்வொரு நாளையும் அவர்கள் உம்மை நம்பி தொடங்கத்தக்கதான கிருபைகளை நீர் தாரும். ஆண்டவரே, ஒவ்வொருவரோடு கூட ஒவ்வொரு நிமிஷமும் இருந்து நீரே அவர்களை எல்லா இன்னல்களுக்கும் துன்பங்களுக்கும் விக்னங்களுக்கும் விலக்கி மறைத்து பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம். தீங்கு அவர்களை அணுகாதபடிக்கு நீர் கேடகமாக இருப்பீராக. நீர் அவர்களை சூழ்ந்து கொள்வீராக. உடைய வல்லமையுள்ள பிரசனம் ஒவ்வொரு நிமிஷமும் உடைய பிள்ளைகளை தாங்கி வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, கடந்த வருடத்திலே நீர் கண்மணி போல பாதுகாத்து கொண்டு வந்தீர், நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய வருஷத்திலும் நீர் அவர்களுக்கு இம்மானுவேலராக
அவளோடு கூட இருந்து ஒவ்வொரு நாளும் நடத்தி உடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று செபிக்கிறோம். உடைய கரங்களிலே ஒவ்வொருவரையும் நாங்கள் அர்ப்பணித்து செபிக்கிறோம். காத்துக்கொள்ளும் வழிநடத்தும். துதிகன மகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே. உட்கார்வோம். வேத பாடம் வாசிக்கப்படும். வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி பரிசுத்த யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் வரை. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல். உங்களில் ஞானியும் வேகியுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோடே தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாது இருங்கள். சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாய் இராமல் லௌகிக சம்பந்தமானதும் ஜென்ம சுவாபத்துக்குரியதும் பெய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தம் உள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் உள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது. நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது என்பதை வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமேன். இந்த பரிசுத்த ஆராதனையிலே கர்த்தரை தொழுது கொள்ளும் பெரிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நீங்கள் வீடுகளிலோ உங்களுடைய ஸ்தானங்களிலோ இருந்து இந்த ஆராதனையிலே குடும்பமாக யாவரும் சேர்ந்து பங்கு பெற பட்சமாய் அழைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே நாம் சிந்திக்க நாம் எடுத்திருக்கிற தலைப்பு பரம ஞானம், ஹெவன்லி விஸ்டம். ஆக்ஸ்போர்ட் இந்த விஸ்டம் என்ற பதத்திற்கு, ஞானம் என்ற பதத்துக்கு அது கொடுத்திருக்கிற அர்த்தம் the quality of having experience, knowledge, good judgment and good thinking. அனுபவம் மூலமாக இந்த ஞானம் வருகிறது. அறிவுபூர்வமாக ஞானம் வருகிறது. நாலேஜ், அறிவு என்பது என்ன? ரிசல்ட் ஆஃப் பெர்செப்ஷன். லேர்னிங் அண்ட் ரீசனிங். இந்த அறிவு என்பது கருத்து மூலமாக, கற்றல் மூலமாக, பகுத்தறிவு மூலமாக வருகிறது என்று சொல்லப்படுகிறது. குட் ஜட்ஜ்மெண்ட், நல்ல தீர்வு, குட் திங்கிங், நல்ல சிந்தை, இவற்றிலே இந்த ஞானம் உள்ளதாக சொல்லப்படுகிறது. உலக ஞானம் என்பது அது நாம் வாசித்த பகுதியிலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. அது லௌகீக சம்பந்தமானது, ஜென்ம சுவாத்துக்குரியது, பேய்த்தனத்துக்கு அடுத்ததாக இருக்கிறது. ஏனென்றால் அது உலக அல்லது பூமிக்குரிய அலகுகளை அது வைத்திருக்கிறது, வேர்ல்டு ஸ்டாண்டர்ட்ஸ். and it is foolishness to God. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே அது பைத்தியக்காரத்தனமாக இருக்கிறது என்று, முட்டாள்தனமாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இந்த உலக ஞானத்திலே நாம் கவனிப்பது என்ன? இட் இஸ் சென்சுவல். ஐம்புலன்கும் அது தன்னுடைய
பலத்தை கொடுக்கிறது. எமோஷன்ஸ், மன எழுச்சி அண்டு பேஷன்ஸ், தீவிர உணர்ச்சி, இவற்றுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. ஸோ வெல்லி விஸ்டம் இஸ் வாட் we feel ரைட். எது சரியோ நமக்கு தென்படுகிறதோ அதுதான், அந்த உணர்வு தான் உலக அளவிலே ஞானமாக கருதப்படுகிறது. இங்கே அது இட் இஸ் டெமானிக், அது சாத்தான் மூலமாக வருகிறது என்றும் சொல்லப்படுகிறது. ஆர்ஜின் அண்ட் இன்ஃப்ளூயன்சஸ் ஆஃப் சேட்டன், தோற்றமும் செல்வாக்கும் செயல் விளைவும் அது பிசாசு மூலமாக வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளன. ஒருவர் இப்படி சொல்லுகிறார், wisdom is knowing what to do. அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்வது ஞானம். Skill is knowing how to do it. எப்படி செய்ய வேண்டும் என்பது அது திறன். And virtue is doing it. நல்லொழுக்கம் என்பது செய்வதாகும் என்று ஒருவர் சொல்லுகிறார். மற்றொருவர் சொல்வது, it requires wisdom to understand wisdom. ஞானத்தை புரிய வேண்டுமென்றால் ஞானமும் நமக்கு அவசியம் என்று ஒருவர் சொல்லுகிறார். ஸோ பரத்திலிருந்து வருகிற ஞானம், யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அது தேவனிடத்திலிருந்து அது வருகிறது. அதிலே பல தன்மைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது சுத்தம் உள்ளது, சுத்தமானது, பியூர். இட் இஸ் பியூர். காட் இஸ் ஹோலி. அவர் தூய்மையானவர், பரிசுத்தமானவர். therefore his wisdom is holy. ஆகவே அவருடைய ஞானமும் அது பரிசுத்தமாக இருக்கிறது. and it is true to God's will. கர்த்தருடைய சித்தத்துக்கு அது உண்மையானது. it won't compromise truth for the sake of peace. விட்டு கொடுக்காது, சத்தியத்தை விட்டு கொடுக்காது. சமாதானமாக இருக்க வேண்டும் என்பதற்காக சத்தியத்தை விற்றும் போடாது. ஸோ பரிசுத்தம் என்றால் என்ன? வேதத்திலே கிரேக்க மொழியிலே அதனுடைய அர்த்தம் செட் அபார்ட், பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு தன்மை. அந்த பரிசுத்தம் உள்ளது இந்த பரத்திலிருந்து வருகிற ஞானம். அந்த பரிசுத்தத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. கிப்ட் குகு மோனா என்பவர்கள் கர்த்தரை குறித்து தினமும் ஒரு கருத்து சொல்வார்கள். அதிலே அவர்கள் சொல்வது என்ன? வேர் த ஹியூமன் நாலேஜ் ends, God's wisdom and power begins to manifest. மனித ஞானம் எங்கே முடிகிறதோ அங்கே கர்த்தருடைய ஞானமும் வல்லமையும் அது வெளிப்படும் மிகுதியா என்று அவர் சொல்கிறார். ஆகவே கர்த்தரை சார்ந்திருக்கும் பொழுது கர்த்தருடைய ஞானம் நமக்கு வருகிறது. அந்த பரிசுத்தம். சமாதானம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இட் மேக்ஸ் பீஸ். இட் இஸ் பீஸபிள். எப்பொழுதுமே அது ஒப்புரவாகுதலை நாடுகிற ஒரு தன்மை. பர்சியூ ரெக்கன்சிலேஷன். எபேசியர் 4ஆம் அதிகாரத்திலே நாம் கவனிப்பது என்ன? 4ஆம் அதிகாரத்திலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள் என்று எபேசியர் 4ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களிலே நாம் கவனிக்கிறோம். நாம் அழைப்புக்கு பாத்திரராய் நடக்க வேண்டும். அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்க வேண்டும். bearing one another. நாம் சுவிசேஷத்தினால் சந்திக்கப்படும் பொழுது we are transformed. நாம் மாற்றப்படுகிறோம். அது நம்மை மற்றவர்களோடு ஒப்புரவாகுதலிலே
வைத்து கொள்வதற்கு நமக்கு உதவி செய்கிறது. அவை எப்பொழுதும் அழைப்புக்கு பாத்திரராய் நீங்கள் இருங்கள். அது உங்களை கர்த்தருடைய அந்த அவருடைய தன்மையிலே உங்களை வைத்துக்கொள்ளும். சமாதானம் உள்ளவர்களாக இருக்க கர்த்தர் உதவி செய்வார். ஒரு கேள்வி இப்படி கேட்கப்பட்டது. If you could choose what you want most in life, what would you ask for? வாழ்விலே எது உங்களுக்கு அதிகமான தேவை என்று கேட்கப்பட்டால் நீங்கள் என்ன சொல்வீர்கள் பதிலாக என்று கேட்கப்பட்டது. The most common answer was peace. பொதுவாக சொல்லப்பட்ட அந்த எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? சமாதானம். அவை சமாதானத்தை ஜனங்கள் விரும்புகிறார்கள். பரத்திலிருந்து வருகிற ஞானம் அது சமாதானம் உள்ளது. சாந்தம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இட் இஸ் ஜென்டில். ஜென்டில் என்றால் சாந்தம். அதனுடைய அர்த்தம் தயவு, கைண்ட்லி, ஃபர்பரிங், சகிப்பு அண்ட் கிரேசியஸ், கருணை. இதெல்லாம் அந்த சாந்தத்திலே இருக்கும். இது மற்றவர்களோடு நாம் பழகும் பொழுது இந்த அந்த உறவிலே இந்த சாந்தம் நமக்கு வர வேண்டும். இட் டீலிங் வித் அதர்ஸ் திஸ் ஜென்டில்னஸ் இஸ் எக்ஸ்பெக்டட். இயேசுவானவரை குறித்து பாருங்கள். மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே கர்த்தர் சொல்வது என்ன? நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். ஆகவே கர்த்தருக்குரியவர்களாக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் உங்களிலே சாந்தம் அது வெளிப்பட வேண்டும். அந்த சாந்தம் இயேசுவின் மூலமாக வரட்டும். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே கவனிக்கும் பொழுது பரிசுத்த பவுல் தாழ்மை உள்ளவராக, சாந்தம் உள்ளவராக அவர் இருக்கிறார். உங்களுக்கு முன்பாக இருக்கும்போது தாழ்மையாயும், தூரத்திலே இருக்கும்போது உங்கள் மேல் கண்டிப்பாயும் இருக்கிற பவுலாகிய நான் கிறிஸ்துவின் சாந்தத்தையும் தயவையும் முன்னிட்டு உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஆகவே அவர் எழுதின நிருபங்கள் 13 அல்லது 14 நிருபங்கள் எபிரேயரையும் சேர்த்தோம் என்றால் அதிலே அவர் சாந்தத்தோடும் தயவோடும் அதை எழுதுகிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அந்த சாந்தம் நமக்கு வர வேண்டும். ஒருவர் இப்படி சொல்லுகிற, the gentleness of Christ is the best ornament that a Christian can wear. ஒரு கர்த்தருடைய பிள்ளை அணிந்து கொள்ள வேண்டிய நல்ல வஸ்திரம் எது என்றால் இயேசுவானவரின் சாந்தம். ஒருவேளை அந்த சாந்தம் உங்களுடைய வாழ்க்கையிலே இல்லை என்றால் இன்று இயேசுவானவரிடத்திலே அந்த சாந்தத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராம். இணக்கமுள்ளதாயும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இட் இஸ் ரீசனபிள். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே கர்த்தர் என்ன செய்தார்? அவர் பகையை சிலுவையினாலே கொன்று இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். திருச்சபையிலே நாம் இருக்கும் பொழுது இந்த இணக்கமுள்ள தன்மை நமக்கு அவசியம். சமுதாயத்திலே வாழும் பொழுது, நம்முடைய அலுவலகத்திலே வாழும் பொழுது இந்த இணக்கமுள்ள தன்மை இருந்தால் எத்தனையோ பிரச்சனைகளை நாம் தீர்த்து விடலாம். இதில் இதனுடைய அர்த்தம் ஈஸிலி பெர்சுவேடு, எளிதில் சம்மதிக்க வைப்பது. இதில் உள்ள தன்மைகள் தாழ்மை, சப்மிசிவ்னஸ், திறந்த மனம், ஓப்பன் டு ரீசன், ஐக்கியத்தை பாதுகாக்க பாடுபடுவது, ஸ்ட்ரைவிங் டு காட் தி யூனிட்டி ஆஃப் காட்ஸ் பீப்புள். ஆதி திருச்சபையிலே அந்யோன்யம் இருந்தது என்று நாம் கவனிக்கிறோம். பரத்திலிருந்து வருகிற ஞானம் வரும் பொழுது நாம் இணக்கம் உள்ளவர்களாக இருப்போம். அந்த பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. பெர்ட்ராண்ட் ரசல் என்பவர் 1872ஆம் ஆண்டு முதல் 1970ஆம் ஆண்டு வரை வாழ்ந்தவர். இவர் ஒரு ஆங்கிலேய கணிதையாளர், இனமாக கல்வியாளர், அனலிட்டிக் ஃபிலாசபி, பகுத்தாய்வு தத்துவம் என்பதிலும் அவர் அதிகமாக அக்கறை கொண்டவர்.
அவர் சொல்வது என்ன? எவ்ரிபடி கேன் டூ சம்திங் டுவர்ட் கிரியேட்டிங் இன் ஹிஸ் ஓன் என்விரான்மெண்ட் கைண்ட்லி ஃபீலிங்ஸ் ரேதர் தேன் ஆங்கர். கோபத்துக்கு பதிலாக இணக்கமுள்ள தன்மையை ஒவ்வொருவரும் அவர்கள் வாழுகிற சூழலிலே உருவாக்க முடியும் என்று அவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய ஜனமே, எனக்கு அன்பானவர்களே, உங்களுடைய சூழலிலே, உங்களுடைய குடும்பத்திலே இணக்கமுள்ளவர்களாக இருக்க உங்களை பட்சமாய் அழைக்கிறேன். இன்னும் சில காரியங்களை இங்கே கற்றுக்கொள்கிறோம். இரக்கத்தாலும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இட் இஸ் merciful, full of mercy. இரக்கம் கர்த்தருடைய ஜனத்துக்கு தேவை. கர்த்தர் என்ன சொன்னார்? மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார். நம் வாழ்க்கை முழுவதுமே இரக்கமுள்ளவர்களாக இருக்க நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். Blessed are the merciful, for they shall receive mercy. தேவன் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். ஆகவே நாமும் இரக்கமுள்ளவர்களாக இருக்க அழைக்கப்படுகிறோம். ஸோ பி merciful to others என்றால் என்ன அர்த்தம்? குயிக் டு forgive தி offenses of others. மற்றவுடைய குற்றம் குறைகளை உடனடியாக மன்னிப்பதற்கு ஏதுவானவர்களாக நாம் இருக்க வேண்டும். கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். 1935ஆம் வருஷம் நைட் கோர்ட், இரவு நீதிமன்றம் என்பது அமெரிக்காவிலே பிரபலமானது. நைட் கோர்ட் டிவி சீரீஸ் என்று 1984 1992 வரை அது டிவி சீரீஸாக வந்தது. அதிலே இளம் வயது உள்ள ஒருவர் கோட்டாருக்கு பதிலாக அமர்ந்திருந்து தீர்ப்புகளை சொல்வார். இங்கே 1935 ஃப்ளோர்செலோ ஹெச் லா கோடியா என்பவர் நியூயார்க்கிலே மேயராக இருந்தார். அவர் ஒரு நாளிலே இந்த இரவு நீதிமன்றத்திலே கோட்டாராக நீதிபதிக்கு பதிலாக வந்து அமர்ந்தார். அங்கே ஒரு பிரச்சனை. வயதான ஒரு தாயார் ரொட்டி துண்டை திருடிவிட்டார். எதற்காக திருடினார்கள்? அவருடைய பேர பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்க முடியவில்லை. அவர்களுக்கு உணவில்லாமல் அவர்கள் பசியிலே வாடுகிறார்கள். ஆகவே அவர்கள் ரொட்டி துண்டை அவர்கள் திருடிவிட்டார்கள். ஆகவே இவர் கோட்டார் இடத்திலே ஃப்ளோர்செலோ ஹெச் லா கோடியா என்பவர் அமர்ந்து அவர் சொல்லுகிறார், உங்களுக்கு தண்டனை என்னவென்றால் நீங்கள் அபராதம் $10 கொடுக்க வேண்டும். அதாவது கிட்டத்தட்ட $730 அல்லது 10 நாள் ஜெயிலில் இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அமர்ந்து விட்டார். பின்பதாக தன்னுடைய தலையில் இருந்த தொப்பியை கழற்றினார். அதிலே அந்த அபராத தொகையை $10 தானே வைத்தார். பின்பதாக அங்கே இருந்த அத்தனை பேருக்கும் அந்த தொப்பி சென்றது. நீங்கள் அனைவரும் 50 சென்ட் அபராதமாக கொடுக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு வயதான தாய்க்கு உணவுக்கு வாய்ப்பில்லாதபடி ஒரு சமுதாயம் இருப்பது தவறு. ஆகவே நாம் தான் அபராதம் செலுத்த வேண்டும் என்று ஒவ்வொருவரையும் 50 சென்ட், அது என்றால் கிட்டத்தட்ட $36. அந்த 50 சென்ட் அந்த தொப்பியிலே எல்லாரும் போட்டார்கள். கிட்டத்தட்ட $47.50 வந்து சேர்ந்தது. அது கிட்டத்தட்ட $3467 அருகிலே அது வருகிறது. அந்த $10 பணத்தையும் இந்த ரூபாயையும் அவர் கையிலே கொடுத்தார்கள். அந்த அம்மா கையிலே கொடுத்து அவளை சந்தோஷமாக அனுப்பி வைத்தார்கள். அன்புக்குரியவர்களே, நாம் இரக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். இனமாக பட்சபாதம் இல்லாதது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இட் இஸ் இம்பார்ஷியல். பட்சபாதம் இல்லாதது அப்படி என்றால் என்ன அர்த்தம்? ட்ரீட் ஆல் ஃபேர்லி. எல்லாரையும் நியாயமாக நடத்த வேண்டும். தமிழக அரசாங்கம் அரிசி கார்டு உள்ளவர்களுக்கு
ரூபாய் கொடுத்தார்கள் இந்த கொரோனா காலத்தில். இன்று அடுத்த 2000 ரூபாயை கொடுக்க அந்த நிகழ்வு நடைபெறுகிறது. ஒவ்வொருவருக்கும் 14 பொருட்களை கொடுக்கிறார்கள். சமமாக எல்லாருக்கும் கொடுக்கிறார்கள். பட்சபாதம் இல்லாமல் கொடுக்கிற ஒரு தன்மை, அதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒரு சமீபத்திலே நான் ஒரு காரியத்தை கவனித்தேன். ஒரு சிறுவன் வயிற்று பசியோடு ரோட்டிலே நிற்கிறான். ஒரு காரின் கண்ணாடி திறக்கப்பட்டு ஒரு ஒரு டேபிள் டென்னிஸ் பேட்டும் பாலும் கொடுக்கப்பட்டது. கண்ணாடி மூடப்பட்டது. அவன் பார்த்தான், தூக்கி கீழே போட்டு விட்டான். பின்பதாக அவன் ஒரு ஹோட்டல் அருகிலே வருகிறான். ஒருவர் வெளியே இருந்து ஒய்யாரமாக உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார். உணவு வகைகளெல்லாம் அவன் முன்னால் இருக்கிறது. அதை பார்த்து இந்த சிறுவன் இயங்குகிறான். அதை இவர் பார்த்து விட்டார். உடனடியாக எழும்பி அந்த சிறுவனை அழைத்து வந்து தன்னுடைய சீட்டிலே உட்கார வைத்து அந்த உணவையெல்லாம் அவருக்கு கொடுக்கிறார். எல்லாவற்றையும் அவன் சாப்பிட்டு திருப்தியாகிறான். அன்புக்குரியவர்களே, நாம் பட்சபாதம் இல்லாமல் எல்லாருக்கும் நிதானித்து கொடுக்க நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். வலதுகைக்கும் இடதுகைக்கும் தெரியாமல் நாம் நன்கொடைகளை கொடுக்க வேண்டும். இப்பொழுது திருச்சபையிலே கொரோனா காலத்துக்காக நன்கொடைகளை நீங்கள் வழங்கி வருகிறீர்கள். நான் பாராட்டுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராம். தேவை உள்ளவர்களுடைய காரியத்தை அது சந்திக்கும் என்று நான் நம்புகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. இனமாக அதிலே மாயமற்றதாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இட் இஸ் ஜெனியூன். பழங்காலத்திலே கோப்பைகள் செய்யப்பட்டன. சைனா கோப்பை என்று சொல்வார்கள். அந்த கோப்பையிலே உள்ளே எந்த பழுதும் இல்லை என்றால் அதன் வெளியிலே ஒரு சீல் அடிப்பார்கள், சின்சரா என்ற பதம். அப்படி என்றால் அதிலே எந்த மாயமும் இல்லை, நல்ல கோப்பை என்று அர்த்தம். அதிலிருந்தான் இந்த சின்சிரிட்டி என்ற பதம் வந்தது. மாயமற்ற ஒரு தன்மை, அன்ஹிப்பாக்ரிட்டிக்கல், டிரான்ஸ்பரன்சி, வெளிப்படையான தன்மை, இது நமக்கு வேண்டும். நடுவிலே ஒரு பதத்தை நான் விட்டிருந்தேன். நற்கனிகளாலும் நிறைந்ததாயும், ப்ரொடியூசிங் குட் ஃப்ரூட்ஸ். நம்முடைய நடத்தை அது நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, உங்களில் ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்துக்குரிய சாந்தத்தோடு தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். ஆகவே பரத்திலிருந்து வந்த ஞானத்தை நான் பெற்றிருக்கிறேன் என்றால் நான் நற்கனி நிறைந்தவனாக, கிரியைகளிலே நற்கனியை, நல்ல நடக்கையை காட்டுகிறவனாக நாம் இருக்க வேண்டும். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். ஒரு மேற்கோளை நான் வாசிக்கிறேன். The man who concentrates on the root system of his life is going to bear fruits upward. தன்னுடைய லட்சிய வேர்களை, அமைப்பு வேர்களை கவனமாக காத்து கொள்ளுகிறவன் உயர்ந்த கனிகளை அவன் கொடுப்பான். But if he concentrates on the eye-appalling foliage, he may end up a rootless failure. கண்களை கவரும் பசுமையிலேயே அவன் தன்னுடைய கவனத்தை செலுத்துவானால் அவன் வாழ்க்கை லட்சியமற்ற ஒரு தோல்வியாக முடிந்துவிடும். ஆண்டவர் நல்ல கனி உள்ளவர்களாக நம்மை உருவாக்குவாராக. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே அந்த ரகசியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவளாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவளாயும் இருங்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. எப்படி இந்த ஞானத்தை பெறுவது, அதை சொல்லி என்னுடைய பிரசங்கத்தை முடிக்கிறேன். ஹவு டு வி கெட் காட்ஸ் விஸ்டம்? முதலாவதாக, சீக் ஆஃப்டர் விஸ்டம். நாம் தேட வேண்டும்.
நீதிமொழிகளிலே இதை குறித்து நிறைய வசனங்கள் இருக்கிறது. 2 வசனத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனம். ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். ஆகவே நாம் தேட வேண்டும். அதே போல் 4ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதி, என்னத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். ஸோ we have to seek after wisdom. எப்பொழுதுமே அது நம்முடைய வாஞ்சியாக இருக்க வேண்டும். பரத்திலிருந்து வருகிற ஞானத்தினால் நான் நிறையப்பட்டதாக என்னை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்ற வாஞ்சை இருக்க வேண்டும். பரிசுத்த பவுல் என்ன சொல்லுகிறார்? வாக் வித் விஸ்டம். எபேசியர் 5ஆம் அதிகாரத்திலே இதை நாம் கவனிக்கிறோம். 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து நாம் கவனிக்கிறோம். ஆனபடினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, நம்முடைய நடக்கை, நாம் நடக்கிற விதம், வாழ்கிற விதம் நாம் ஞானம் உள்ளவர்கள் என்று கர்த்தருக்கு மகிமையாக பறைசாற்ற ஒப்பு கொடுக்க வேண்டும். 3ஆவதாக we have to pray for wisdom. நாம் ஞானத்துக்காக செபிக்க வேண்டும். you have to genuinely ask for it. உண்மையாய் நாம் கேட்க வேண்டும். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். நீ எந்த நிலையில் இருந்தாலும் சரி, ஞானத்தை கர்த்தரிடத்தில் கேட்டால் உனக்கு கொடுப்பார். ஒருவேளை இன்று ஞானம் இல்லாமல் குழம்பி போயிருக்கிறாயோ, இயேசுவனிடத்திலே கேள். எந்த நிலையில இருந்தாலும் நீ கேள். அவர் அந்த ஞானத்தை பரத்திலிருந்து உனக்கு கட்டளையிட அவர் ஆயத்தமாக இருக்கிறார். இறுதியாக இம்மர்ஸ் இன் காட்ஸ் வில். கர்த்தருடைய சித்தத்திலே மூழ்கி போய்விட வேண்டும். நம்மை பார்க்கும் பொழுது இந்த மனிதன் கர்த்தருடைய சித்தத்தை தான் செய்வான் என்று மக்களுக்கு புலப்பட வேண்டும். அதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? 2 காரியங்களை செய்ய வேண்டும். ஒன்று, மெடிடேட் த வேர்ட் ஆஃப் காட். கர்த்தருடைய வசனத்திலே இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று முதல் சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம். மெடிடேட் த வேர்ட் ஆஃப் காட். ப்ரே, செபிக்க வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்திலே you have to commit yourselves to God's will. கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஜெபம் என்பது என்ன? yielding to God's will. அவருடைய சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆகவே ஜெபிக்க ஜெபிக்க நாம் ஆண்டவருடைய சித்தத்திலே மூழ்கி போய்விடுவோம். மற்றொரு காரியம், ஃபெலோஷிப் ஆஃப் த சர்ச். ஆகவே தான் இந்த ஆன்லைன் ஆராதனைகளை நாங்கள் நடத்துகிறோம். திருச்சபையோடு ஒரு அந்யோன்ய ஐக்கியம் நமக்கு வேண்டும். ஆராதனைகளிலே கட்டாயமாக நாம் பங்கு பெற வேண்டும். ஏனதானோ என்று நாம் இருந்து விடக்கூடாது. அது கர்த்தருடைய சித்தத்தை உங்களுடைய வாழ்க்கையில் வைத்துக் கொள்வதற்கு, உங்களுடைய பிள்ளைகளுக்கு வைத்துக் கொள்வதற்கு, உங்களுடைய பேர பிள்ளைகளுக்கு வைத்துக் கொள்வதற்கு அது உதவியாக இருக்கும். ஜான் நியூட்டன் என்பவர் என்ன சொல்லுகிறார்? The chief means for attaining wisdom and suitable gifts for the ministry are the holy scriptures and prayer. ஜான் நியூட்டன் என்பவர் ஆங்கிலிக்கன் போதகர். அவர் ஆரம்பத்திலே சிறுவனாக இருக்கும் பொழுது அடிமைகள் கப்பலிலே அவர் வேலை பார்த்தார். என்பதாக அவருடைய கேப்டனாக மாறினார். பின்னாட்களிலே அடிமை ஒழிப்புக்கும் அவர் அதிகமாக உதவி செய்தார். 1725ஆம் ஆண்டிலிருந்து 1807ஆம் ஆண்டு வரை வாழ்ந்தவர். அவர் என்ன சொல்லுகிறார்? The chief means for attaining wisdom and suitable gifts for the ministry are the holy scriptures and prayer. வேதம் ஜெபத்தின் மூலமாகத்தான் நம் ஞானத்தையும் பொருத்தமான ஊழிய பரிசுகளையும் வெகுமதிகளையும் கர்த்தரிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்வதற்கு அதுதான் வழி, முதன்மையான வழி என்று அவர் சொல்லுகிறார். அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். என ஒரு சொல்லோடைய வாசித்து என்னுடைய செய்தியை முடிக்கிறேன். J.I. Packer, இவர் ஒரு சுவிசேஷ இறையலார், ஆங்கில மனிதர், ஆனால் கனடாவிலே வாழ்ந்தவர்.
1926ஆம் ஆண்டிலிருந்து அவர் 2020ஆம் வருஷம் வரை வாழ்ந்தவர். அவர் சொல்வதை நாங்கள் கவனிப்போம். Not until we have become humble and teachable. நாம் தாழ்மையாக போதிக்கப்படக்கூடியவர்களாக நம்மை ஒப்புக் கொடுக்கும் பொழுது, ஸ்டாண்டிங் இன் ஆவ் ஆஃப் காட்ஸ் ஹோலினஸ், அவருடைய பரிசுத்தத்தை கவனித்து பயத்தோடும் நடுக்கத்தோடும் இருக்கும் பொழுது, அண்ட் சாவர்னிட்டி, அவருடைய ஆளுகைக்கு முன்பதாக அப்படி நிற்கும் பொழுது, அக்னாலஜிங் அவர் ஓன் லிட்டில்னஸ், நம்முடைய சிறுமையான தன்மை, நாம் ஒன்றுமில்லை என்ற தன்மையை ஒப்புக்கொண்டு, டிஸ்ட்ரஸ்டிங் அவர் ஓன் தாட்ஸ், நம்முடைய சிந்தையை நம்பாதபடி, அண்ட் willing to have our mind stand upside down, நம்முடைய சித்தத்தை கர்த்தருடைய சித்தத்துக்கு நேராக மாற்ற வேண்டும் என்றால் தலைகீழாக மாற்றி நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது, can divine wisdom become ours, தெய்வ ஞானம் நம்முடைய சொந்தமாகும். Not until we have become humble and teachable, standing in awe of God's holiness and sovereignty, acknowledging our own littleness, distrusting our own thoughts, and willing to have our mind stand upside down, can divine wisdom become ours. ஆகவே நம்மை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து பயத்தோடு நடுக்கத்தோடு அவரை நோக்கும் பொழுது இந்த வரத்தின் ஞானம் உங்களை நிரப்பும் என்று நம்புகிறேன். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் பரம தகப்பனே, ஞானம் என்பது கருத்து, கற்றல், பகுத்தறிவு மூலமாக வருகிறது. நல்ல தீர்வு, நல்ல சிந்தை. ஆனால் பூமிக்குரியது அது உணர்வுபூர்வமாக இருக்கிறது. அது பலமுறை பிசாசு தன்மைகளுக்கு அடிமையாக மாறிவிடுகிறது. பரலோக இந்த ஞானம் சுத்தம் உள்ளது, சமாதானம் உள்ளது, சாந்தம் உள்ளது, இணக்கம் உள்ளது, இரக்கம் நிறைந்தது, பட்சபாதம் இல்லாதது, மாயமற்றதாக இருக்கிறது, நற்கனி நிறைந்ததாக இருக்கிறது. இதை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு வாஞ்சியை தார் ஆண்டவரே. அதை நாங்கள் தேட வேண்டும், ஞானத்திலே நாங்கள் நடக்க வேண்டும், ஞானத்துக்காக ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, தேவ சித்தத்திலே மூழ்கி போக வேண்டும். அந்த பாக்கியத்தை தார். நாளிலே யாரெல்லாம் ஞானத்திலே குறைவு உண்டு என்று எண்ணுகிறார்களோ, எந்த வயதினராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு பரலோகத்த ஞானத்தை தார். அவர்களை பார்க்கிறவர்கள் பரம ஞானம் உடையவர்கள் கர்த்தருடைய ஜனம் என்று புரிந்து கொள்வதற்கு உதவி செய்யும். என் நாம மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்து மூலமே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். நாம் காணிக்கை பாடல் பாடப்போகிறோம். உங்களுடைய கைகளிலே உள்ள காணிக்கைகளை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். பலர் உங்களுடைய காணிக்கைகளை தேவாலயத்துக்காக கொடுத்து வருகிறீர்கள், அனுப்பி வருகிறீர்கள். பாராட்டுகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தருடைய கிருபை மேலிடுவதாக. யாவரும் காணிக்கைகளை கையிலே எடுத்து வைத்துக் கொள்வோம். எங்கள் பரம தகப்பனே, உம்முடைய சமூகத்தில் எங்களுடைய நெருக்கடியான காலங்களிலும் கர்த்தருக்கு உகந்த காணிக்கையை செலுத்த நாங்கள் சம்மதித்திருக்கிறோம். பல முறை எங்களுடைய தொழில் நிர்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறது, உழைப்பு நிர்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறது. என்றாலும் மனதார கர்த்தருக்குரிய காணிக்கையை நாங்கள் செலுத்துகிறோம், விசுவாசத்தோடு செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் உம்முடைய ஜனத்துக்கு 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடும். அவர்கள் எங்கே இருந்தாலும் சரி, இந்த காணிக்கையிலே 1000 மடங்கு அவர்களுக்கு கொடும். இந்த நாம மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்து மூலமே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். காணிக்கை பாடலாக கீதங்கள் 558 நாம் பாடுவோம். அன்பே பிரதானம் என்ற பாடல். கீதங்கள் 558.
என்றாலும் பணிய அன்பில்லால் பயனதில் இல்லை. அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம். சாந்தமும் தயவும் சகல நற்குணமும் போந்த சத்தியமும் பொறுமையும் உள்ள அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம். புகழிருமாப்பு பொழிவு பொறாமை பகையணியாய பாவமும் செய்யா அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம். சினமடையாது தீங்கு முன்னாது தினமறியாது தீமை செய்யாது அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம். சகலமும் தாங்கும் சகலமும் நம்பும் மிகைப்பட வேண்டும் மேன்மை பெற்றோங்கும் அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம். ஜெபம் பண்ண கடவோம். எங்கள் பரவ தகப்பனே, பரத்திலிருந்து வரும் ஞானத்தால் எங்களை நிரப்பும். உலக ஞானத்துக்கு ஆண்டவரே ஒவ்வாத ஒரு ஞானம், அதைவிட பல மடங்கு நல்ல தன்மை உள்ள அந்த ஞானம் எங்களுக்கு கிடைப்பதாக. உணர்வு அடிப்படையிலே உள்ள ஞானம் அல்ல, நாங்கள் என்ன நினைக்கிறோமோ அதுதான் ஞானம் என்று சொல்லப்படுவது அல்ல. பரத்திலிருந்து வருகிற ஞானம் அது சுத்தம் உள்ளது, சமாதானம் நிறைந்தது, சாந்தம் நிறைந்தது, இணக்கம் உள்ளது, இரக்கம் நிறைந்தது, பட்சபாதம் இல்லாதது, மாயமற்றது, நற்கனிகளை தருவது. இந்த ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்கு அதை நோக்கி நாங்கள் தேடி போக வேண்டும். அந்த ஞானத்தை நாங்கள் பெற்றிருந்தால் அதிலே நாங்கள் நடக்க வேண்டும். நாங்கள் ஞானத்திலே குறைவுள்ளவர்களாக இருந்தால் ஜெபிக்க வேண்டும். ஜெபம் என்பது என்ன? உங்களுடைய சித்தத்துக்கு எங்களை அர்ப்பணிப்பது. பரம தகப்பனே, உங்களுடைய வசனம் உங்களுடைய சத்தியமாக இருப்பதினால் உங்களுடைய சித்தத்தை புரிந்து கொள்வதற்கு உம்முடைய வசனத்தை நாங்கள் தியானிக்க வேண்டும். திருச்சபையோடு ஐக்கியம் கொள்ளும் பொழுது ஆண்டவரே, பரம ஞானத்திலே நாங்கள் பெருக்குகிறோம். அந்த கிருபையை தார். இந்த நாளிலே யாரெல்லாம் இந்த ஞானத்தை கேட்கிறார்களோ அவர்களுக்கு இந்த ஞானத்தை நீ கொடு. தங்களுடைய காரியங்களுக்காக ஜெபிக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய வல்லமை அவர்களை சந்திப்பதாக. இந்த காலங்களிலே சுகவீனமாக பலவீனமாக இருக்கிறவர்கள், படுக்கையில் இருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அது எந்த நோவாக இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து வல்லமை பாய்ந்து சென்று அவர்களுக்கு விடுதலையை கொடுப்பதாக. பயத்தோடும் நடுக்கத்தோடு இருக்கிறவர்களுக்கு பரம தகப்பனே, திடத்தை நம்பிக்கையை தான். இயேசுவால் எல்லாம் முடியும் என்று கர்த்தர் அவர்களுக்கு சொல்லும். கொரோனாவை குறித்து உள்ள பயம் உள்ளவர்கள் பலர் இருக்கிறார்கள். அந்த பயம் நீங்கி போவதாக. பரம தகப்பனே, நாங்கள் ஒருவரை ஒருவர் ஜெபத்திலே தாங்க உதவி செய்யும். முன்னணியிலே இருக்கிற கள பணியாளர்கள் யாவருக்காகவும் ஜெபிக்கிறோம். விசேஷமாக மருத்துவர்களுக்காக, நர்சிங் பணியாளர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சுகாதார பணியாளர்களுக்காக ஜெபிக்கிறோம். காவல்துறை அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம். இன்னுமாக பல்வேறு முன்கள பணியாளர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை பாய்ந்து செல்லட்டும். அவளை மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளும்.
இந்தியாவிலே கிட்டத்தட்ட 600 டாக்டர்கள் மரித்திருக்கிறார்கள் என்ற செய்தியை கேட்டு நாங்கள் அதிர்ந்து போனோம். அப்படியே டாக்டர்ஸுக்கு பாதுகாப்பை தார், டாக்டர்ஸுக்கு உத்தரவாதத்தை தார். பரம தகப்பனே, இந்த கிருபை அவளோடு இருக்கட்டும். மருத்துவமனைகளிலே கர்த்தர் சென்று ஒவ்வொருவரையும் சுகப்படுத்த நான் செபிக்கிறேன். இந்த பரிசுத்த ஆராதனையிலே கர்த்தருடைய கிருபையை ஒவ்வொருவருக்கும் தார். நல்ல காரியங்கள் நடக்கும் என்று எதிர்பார்க்கிறவர்களுக்கு நல்ல காரியங்கள் நடப்பதாக, அதே போல் தங்களுடைய எதிர்கால படிப்புக்காக மேன்மைக்காக காத்திருக்கிறவர்களுக்கு உதவி செய்வீராக. கர்த்தர் உதவி செய்வீராக. நாம மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்து மூலமே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தமது திருமுகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தமது திருமுகத்தை உங்களை பிரசன்னமாக்கி இப்பொழுது எப்பொழுது உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். பிதா, குமாரன், ஒரு சுத்தாவியாகிய சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் இன்றும் இன்னும் சதா காலமாக உங்களோடு இருப்பதாக. முடிவு கீதமாக இதங்களும் கீர்த்தனைகளும் 34ஆம் பாடலை பாடுவோம். இதங்களும் கீர்த்தனைகளும் 34. தேவாதி தேவன் தனக்கு சீர்த்தி மேவு மங்களம். தேவாதி தேவன் தனக்கு சீர்த்தி மேவு மங்களம். மேவு மங்களம். ஜீவதிபதி நித்யனுக்கு, ஜீவதிபதி நித்யனுக்கு, திவ்யலோக ரட்சகனுக்கு, திவ்யலோக ரட்சகனுக்கு, தேவாதி தேவன் தனக்கு சீர்த்தி மேவு மங்களம். ஞானவேதநாயகனுக்கு, ஞானவேதநாயகனுக்கு, கரை மீட்க மகிமனுக்கு, கரை மீட்க மகிமனுக்கு, தேவாதி தேவன் தனக்கு சீர்த்தி மேவு மங்களம். பக்தர் மரபாதனுக்கு, பக்தர் மரபாதனுக்கு, பரம கருணாநிதனுக்கு, பரம கருணாநிதனுக்கு, தேவாதி தேவன் தனக்கு சீர்த்தி மேவு மங்களம். ஜகசர்கநாதனுக்கு, ஜகசர்கநாதனுக்கு, சீஷர் புகழும் போதகனுக்கு, சீஷர் புகழும் போதகனுக்கு, தேவாதி தேவன் தனக்கு சீர்த்தி மேவு மங்களம். சீர்த்தி மேவு மங்களம். எங்கள் கண்மலையும் மீட்பருமாயிருக்கிற எங்கள் கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் கர்த்தருடைய சமூகத்திலே எப்பொழுதும் பிரியமாய் இருப்பதாக. ஆமென்.
கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் தமாவோடும் இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு சென்று வருவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். ஸ்தோத்திரம். May God bless you.